வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்காங்க. ஒரு சீர்திருத்தம், ஒரு ரெவல்யூஷன்னே சொல்லலாம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்கும் மிக முக்கியமான செய்தி இதில் வந்து இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்க எல்லாம் ரெண்டும் சேர்ந்து அரசோட இனிஷியேட்டிவ் இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் குஜராத்தில் பண்ணியிருக்காங்க, சபர்மதியில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்கனாமிக்கலாக வீக்காக இருக்கக்கூடிய மக்கள், இந்த கீழ்த்தட்டு இருக்கிற லெவலில் இருக்கக்கூடியவங்க நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி பேர் நம்ம நாட்டில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ், தானியங்கள், அரிசி, பருப்பை நம்பி தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்குது. இது ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட டபுளாக இருந்தது. இப்போ அது நம்ம பல நடவடிக்கைகளை எடுத்து இன்னமும் அந்த மக்கள் இருக்கிறாங்க. ஒரு ஐ திங்க் ரஃப் டு 10-15 கோடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க, மாநில அரசாங்கத்துக்கிட்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெஷினரி அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த கிரெயின்ஸை சென்ட்ரல் ஃபுட் ஸ்டோரேஜிலேருந்து இவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க, இல்லை நிதியாக ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு ஒன்று சென்ட்ரல் ரிசர்வில் இருக்கக்கூடிய ஃபுட் கிரெயின்ஸ், நம்மளுடைய எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அந்த ப்ரைஸ்லேருந்து கொள்முதல் செய்யப்படக்கூடிய அரிசி, பருப்பு, கோதுமை இதெல்லாம் மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுத்து, இல்லை அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் மாற்றி விட்டு, இல்லை நிதியாக ஒதுக்கீடு செஞ்சு அதை மாநில அரசு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நம்மளோட ரேஷன் கடைகள் மூலயமா அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதில் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு பில்ஃபரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பல இடங்களில் லாரியாக ரேஷன் அரிசி கடத்தப்பட்டு பிடிக்கப்படுறது, ஹோட்டல்களில் ரேஷன் அரிசி பயன்படுத்தப்படுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அதே மாதிரி ரேஷன் கடையை அரசாங்கம் நடத்தி அதில் போய் க்யூவில் நின்று இதில் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த ஒரு 10 ரூபா அரசாங்கம் அந்த மக்களுக்காக கொடுக்குது அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு டைம் சொல்லியிருந்தார், 10 ரூபா நான் எடுத்து கொடுத்தேன்னா ஒரு பிரதமராக ஒரு ஏழை மக்களுக்கு போகணுன்ட்டு அதில் 1 ரூபா 2 ரூபா தான் போய் சேருது அப்படின்ட்டு. அதுதான் நம்ம டிஜிட்டல் முறையில் மாறணும்னு சொன்னது. பல சர்வீசஸ் டிஜிட்டல் முறையில் மாறிடுச்சு. டிஜிட்டல் முறையில் மாறாமல் நம்ம வந்து லஞ்ச லாவண்யத்தை இந்த மாதிரி பில்ஃபரேஜை முடிக்க முடியுமா அப்படின்னா முடிக்க முடியாது. அதோட ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் தான் இதில் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்சிடி பட்ஜெட்டை சிபிடிசின்னு சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரல் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. அரசாங்கம் சப்சிடி மக்களுக்கு போக வேண்டியதை அந்த பணத்தை இங்கே டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த பணத்தை டெபாசிட் பண்ண பிறகு மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலிமா, இப்போ எப்படி நம்ம யூபிஐயில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணலாம், 2 அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணலாம், அதன் மூலிமா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பேமெண்ட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த பணத்தை மக்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி, இப்போ ஆதாரில் ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதே மொபைல் நம்பர் தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்காக இருக்கும். அந்த மொபைல் நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பேமெண்ட் வேலட்னு சொல்லக்கூடிய கூகுள் பேவாக இருக்கட்டும், இல்லை ஃபோன்பேவாக இருக்கட்டும், இல்லை பேடிஎம்மாக இருக்கட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கோ, இல்லை பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கோ, இல்லை ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கோ இந்த டோக்கன், டிஜிட்டல் டோக்கன் அப்படின்றது நேரடியாக வந்து சேர்ந்துடும். இப்போது பஞ்சாப் நேஷனல் பேங்கோடைய சிபிடிசி பிளாட்ஃபார்மை தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க. இது நம்மளுடைய சாஃப்ட்வேர் வல்லுநர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ப்ரோக்ராமபிள் டிஜிட்டல் டோக்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது ஒரு சப்சிடி அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த குடும்பம் பொருளாதார ரீதியில் முன்னேறுது, அவங்க டேக்ஸ் ப்ராக்கெட்டில் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ அவங்க சப்சிடிக்கு எலிஜிபிளாக, இப்போ நான் சப்சிடிக்கு எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போது அந்த இடத்துல அது கட் ஆகணும். ஸோ அது ப்ரோக்ராமபிளாக வச்சாதான் அது தேவைப்படும் போது மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த டிஜிட்டல் டோக்கன் அப்படின்றது ரேஷன் கார்டை மேட்ச் பண்ணி, அந்த ரேஷன் கார்டுடைய குடும்பத் தலைவர் இருப்பாங்க, அவங்களுடைய நம்பர்லாம் லிங்காக இருக்கும், அவங்களுடைய டிஜிட்டல் டோக்கனுக்கு போயிடும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த டோக்கனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் லாங்குவேஜில் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த பெனிஃபிஷரியோட ஐடி இருக்கும், கமாடிட்டி அதாவது அரிசியா, பருப்பா, கோதுமையா அப்படின்றது இருக்கும், எவ்வளோ அவங்களுக்கு மாதம் அவங்களுக்கு அரசாங்கம் என்ன சலுகை நிறைவேற்றிருக்காங்க, சப்சிடி எவ்வளோன்றது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட விலை, மார்க்கெட் விலை இருக்கும், சப்சிடியோட ஷேருமே இருக்கும். கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு அதோட வேலிடிட்டி பீரியட், எப்போ வரைக்கும் நீங்கள் இதை வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ரேஷன் கடையில், ஃபேர் ப்ரைஸ் ஷாப்னு சொல்லக்கூடிய எஃப்டிஎஸ், எந்த ரேஷன் கடையில் போய் நீங்கள் வாங்கலான்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் இருக்கும். இப்போ இந்த டோக்கனை உங்களுடைய டிஜிட்டல் வேலெட்டுக்கு உள்ளே வந்த பிறகு இந்த டோக்கனை எடுத்துகிட்டு போய், இல்லை சிபிடிசி வேலெட் ஆப் அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக ஒரு ஆப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டோட லிங்க் பண்ணியிருக்காங்க.
அதன் பிறகு இந்த டோக்கனை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய ஆத்தரைஸ் ரேஷன் கார்டில் கடையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட் அந்த சலுகைகளை கொடுக்குதோ அப்படியே அதை பேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடையோட வேலை. அங்கே ரூபாய் டிரான்சாக்ஷனோ இல்லை அவங்க சொல்லுவாங்க 5 கிலோ அரிசி வேணும்னா 1 கிலோ சக்கரை வாங்கி ஆகணுன்ட்டு அந்த கதையெல்லாம் இனிமேல் நடக்காது. கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக டோக்கன் பேஸ்டு ஒரு டெலிவரி சிஸ்டத்தை நம்ம இங்கே வந்து கொண்டு போகிறோம். இப்போது என்ன இது ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட 90 கோடி ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 100 கோடியை ரீச் பண்ண போகுது. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி மக்கள் யாருமே கிடையாது. ஈவன் நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இந்த பழைய நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கூட நீங்கள் யூபிஐயில் அதில் பயன்படுத்த முடியும். SMS கமாண்ட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ எல்லார்கிட்டையுமே இருக்குது. இப்போது இந்த வாதம் வந்து நம்ம வைக்கவே முடியாது. எவ்வளோ பேருக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியும்ட்டு. ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு QR கோடு எல்லாருக்குமே யூஸ் பண்ண தெரியும். ஸோ இப்போது இந்த சிபிடிசி இப்போ இந்த ஸ்கேன் பண்ணும் பொழுது ஒரு ஓடிபி உங்களுக்கு ஆதாரில் வருதோ அதே மாதிரி வரும். அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேன் நீங்கள் ஸ்கேன் பண்ண பிறகு அது ஓடிபி நீங்கள் ஆத்தரைஸ் பண்ண பிறகு இந்த டோக்கனை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீடீம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிபிடிசியோட இதுன்றது என்ன பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலெட்லேருந்து இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் கிரியேட் பண்ண இந்த பிளாட்ஃபார்ம், சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் மூலிமா நேரடியாக மக்களுடைய வேலெட்டுக்கு வருது. அது கவர்மெண்ட்டோடைய கருவூலத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த பணம் நேரடியாக காமன் பீப்புள், மக்களுடைய அவங்களுடைய டிஜிட்டல் பாக்கெட்டுக்கு வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபேர் ப்ரைஸ் ஷாப், ரேஷன் கடை அப்படின்றது எக்ஸாக்டாக அதில் என்ன போட்டிருக்கோ அதை வந்து பேக் பண்ணி உங்களுக்கு டெலிவர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்றது தேவைப்படுது. ஏன் ஸ்டாண்டர்டைசேஷன் தேவைப்படுதுன்னா, ரேஷன் கடை மேலே மக்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடை குறைவாக இருக்குது, அவங்க மிஷினில் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தமிழ்நாட்டோட ரேஷன் கடை பயனாளர்கள் எடுத்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல வெறும் ஒரு 50 கிராம் 20 கிராம் சுகர் அவங்க கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா அத்தனை லட்சம் மக்களோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அது கோடிக்கணக்கில் பில்ஃப்ரேஜ் இருக்குது. ஸோ இதை கட் டவுன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பாக தால் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகள் ஸ்டாண்டர்டாக 1 kg பேக்கேஜில், சீல்டு பேக்கேஜில் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும், ஒரு கோணிப்பையில் போட்டு வச்சுருப்பாங்க, அதுலேருந்து எடுத்து அளந்து கொடுப்பாங்க. இல்லை 2 விஷயம் இருக்குது. அளவு குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, 2வது அதோடைய குவாலிட்டி, அதோட சுகாதாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மெயின்டைன். ரேஷன் கடையில் ஃபுட் ப்ராடக்ட்லாம் வைக்கும்போது எலி வரதெல்லாம் சர்வசாதாரணம் தான். நிறைய பேருக்கு ரேஷன் கடையில் போய் வாங்குறதுனாலே ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அந்த 2த்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக 1 kg பேக்கேஜையும் அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டெப்பு முன்னாடி போய் ஆட்டோமேட்டட் கிரெயின் ATM அப்படின்றது. இப்போ நம்ம ஏடிஎம்மில் போய் எப்படி பணம் எடுக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் இந்த QR கோடை காமிச்சு உங்களுக்கு தேவையான ரேஷனை பொதுவாக இருக்கக்கூடிய இடங்களில் ரேஷன் கடையே இல்லாமல் உங்களால் அரிசி பருப்பை வாங்க முடியும். குறிப்பாக பருப்பு வகையை மட்டும் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அரிசி எப்பயுமே பல்காக இருக்கும், 15-20 கிலோ இருக்கும். ஸோ பருப்புக்கு நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு போகணுன்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆத்தரைசேஷனை அந்த டிஜிட்டல் QR கோடை கொண்டு போய் அந்த ATM மிஷினில் காமிச்சிங்கன்னா அது உங்களுக்கு 2 kg பருப்பு இருக்குது, உங்களுக்கு ஆத்தரைசேஷன் இருக்குன்னா அந்த 2 kg பருப்பை வந்து கொடுத்துரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட்டாக ஒரு ட்ரேசபிள் லெட்ஜர் அப்படின்றது இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய தலைவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட் வரும்போது அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பணத்தை ஆஸ் அ கவர்மெண்ட் அதிகாரியாக நான் எப்படி செலவு பண்ணுறேன், அதற்கான அக்கௌண்டிங் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான். இப்போ கவர்மெண்ட் கருவூலத்துலேருந்து RBI ஆத்தரைஸ்டாக இந்த ப்ராஜெக்டை இப்போ குஜராத்தில் சபர்மதியில் பைலட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பைலட்டில் சில லெசன்ஸ் கிடைக்கும். இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் துறையில் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குன்றது தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் படி கவர்மெண்ட்டோடைய அந்த சப்சிடின்றது நேரடியாக இங்கே வரப்போகுது. ஸோ ரேஷன் கடைகளில் இனி இந்த அளவில் குறைக்கிறது இந்த கதை இனிமேல் ஆகாது. அதே மாதிரி ஸ்டாக் இல்லைன்னு இனிமேல் சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை அரிசியோ இல்லை பருப்போ வெளியில் விற்க முடியுது, இந்த மாதிரி கோடிக்கணக்கில் ஃபில்ஃப்ரேஜ் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே குவாலிட்டியாகவும் சரி இதுவாகவும் சரி கிளியராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ பேக் அண்ட் டேட்டாவில் MISன்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அந்த டேஷ்போர்டில் 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ரிடெம்ஷன். ஒரு இந்தியாவுடைய ஒரு குடிமகன் யாரோ ஒரு ராம்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு போகுது, ஒரு பார்ட்டிக்கு போகுது, அவங்க விட்ராவே பண்ணலை, 6 மாதம் அவங்க வாங்கவே இல்லை அப்படின்னா மேபி அவங்க இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நார்மல் நிலைமையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரேஷன் கார்டை பயன்படுத்தி வேறு யாராவது வாங்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டிஜிட்டல் கரன்சியை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் வாங்க முடியாது. அப்போ அந்த பேர்கள் வந்து எடுக்கப்படும். அதே மாதிரி அப்நார்மல் பேட்டர்ன் இருக்குது. இவங்க வந்து போய் ஒரு தடவை வாங்கிட்டு
அப்புறம் அந்த மாத கடைசியில் 30ஆம் தேதி ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஒன்று வாங்குறது, இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி எந்த இடத்துல இந்த ஜாகிரபிக் கிளஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், எங்கே இந்த மாதிரியான ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்கன்ற துல்லியமான டேட்டா வந்து கிடச்சிரும். இப்போ எல்லா மாநிலங்களிலுமே சொல்கிறது நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஏழைகள் கிடையாது, நாங்கள் மாற்றிட்டோம், அரசியல்வாதிகள் பேசக்கூடிய பொய்யை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டேட்டா மாறவே முடியாது. எந்த இடத்துல மக்கள் அதிகமாக அதை பயன்படுத்துகிறாங்களோ அங்கே தான் வறுமை அதிகமாக இருக்குன்ற போது அந்த இடத்த டார்கெட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு வேலை வாய்ப்பில் ஆரம்பித்து எல்லாத்தையும் அவங்களால உள்ளே கொண்டு வர முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிரவுண்டில் என்ன இருக்குதோ, அவங்க எவ்வளோ டோக்கன்ஸ் அந்த ரேஷன் கார்டில் இது பண்ணுறாங்களோ அதை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத பார்த்தோன்னா கிரவுண்டில் இருக்கணும். இப்போ பில்ஃப்ரேஜும் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது, கவர் ஆகுது. இப்போதைக்கு இந்த ஸ்கீம் படி சபர்மதி ஜோனில் சூரத், ஆனந்த் மற்றும் வல்சாத் 3 மாவட்டங்களில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட். இது 26,333 ஃபேமிலிஸில் இதில் இது பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தெரியுது. இது வந்து குஜராத்தோடைய ஃபுட் சிவில் சர்வீஸ் அண்ட் கன்சூமர் அஃபேர்ஸ்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய உணவு மற்றும் பாதுகாப்புத்துறை அவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஒன்ஸ் இதை பண்ண பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் இதை கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஆர்பிஐ வந்து இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆஃப்லைன் ஃபியூச்சர்ஸோட இன்டர்நெட் எல்லாமே இதை பயன்படுத்த முடியுன்ற அளவுக்கு 19 பேங்க்ஸுக்கு மேலே இதை டைப் பண்ண போகிறாங்க, தனியார் மற்றும் அரசு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணி கிரெயின் ஏடிஎம்னு சொல்லக்கூடியது நீங்கள் நைட்டு 2 மணிக்கு கூட உங்களால் போய் அரிசி பருப்பை வாங்க முடியும். இப்போ நீங்கள் ரேஷன் கார்டில் அந்த குறிப்பிட்ட டைமில் தான் இருக்கும், ஸ்டாக் இருக்கும்னு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ரெண்டாவது, அந்த 1 கிலோவை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது அதில் வந்து பில்ஃப்ரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக கம்மியாகுது. ஸோ இந்த இடத்துல ரியல் டைம் ஆடிட்டு லீக்கேஜ் வந்து ப்ளக் பண்ணுறது இது எல்லாமே பண்ணும்பொழுது ஒரு வேர்ல்டுக்கே முன்னுதாரணமாக, இப்போ அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா ஃபுட் கூப்பன்ஸ்னு கொடுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு ஒரு 3 கோடி மக்கள் இன்னுமே அமெரிக்கா அரசாங்கத்தை நம்பி தான் அவங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட் கூப்பன்ஸ்லேயே நிறைய மிஸ்யூஸ் நடக்குது. ஸோ அந்த வகையில் இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட், இது அரசோடைய அஃபிஷியல் டேட்டா கிடையாது, பட் நம்ம ஏஐ சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது 30% 40% அப்படின்றது நமக்கு பட்ஜெட்டில் சேமிப்பு நடக்கும். ஏன்னா அது தவறான கைகளுக்கு, அது தவறான இடங்களுக்கு போயிட்டுருக்கு. அந்த பில்ஃப்ரேஜை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். இப்போது ஒரு ஆனுவல் சப்சிடி அப்படின்றது ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 7,000 ரூபா அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க கிரெயின்ஸாக. இது வந்து நீங்கள் அப்படியே எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணி ஒரு 25 கோடி மக்களுக்கு அப்படின்ற போது ஒரு 1,000 ரூபா நமக்கு சேவிங்ஸ் வந்துச்சுன்னா கூட எத்தனாயிரம் கோடி நமக்கு சேவிங்ஸ் வருது அப்படின்றது தெரியும். ஸோ இப்போது இந்த கவர்னன்ஸ் மாடல் வந்து கிளியராக அது வந்து இப்போது நிறைய ஃபாரம்ஸில் நம்ம பேசுவோம். ட்ரஸ்ட் மீக்கு பதிலாக வெரிஃபை மீன்னு சொல்லுவோம். ட்ரஸ்ட் மீ அப்படின்றது நீங்கள் என்னை விட்டுருங்க, என்னை பிஸ்னஸ் செய்ய விடுங்க, என்னை நான் தவறு செய்ய மாட்டேன், இல்லை 100 லைசன்சஸ் 100 அதிகாரிகளை பின்னாடி வச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கும், நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீ எப்போ வேணும் வந்து வெரிஃபை பண்ணு, அந்த கவர்னன்ஸ் சிஸ்டத்துக்கு மாறுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு 5% மினிமம் 3% இதில் வந்து ஒரு எஃபிஷியன்சி கெயின் கிடைச்சா கூட அதோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேலே இதில் சேவிங்ஸ் இருக்குது. இப்போ இதோட பாலிடிக்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடியே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மத்திய அரசாங்கம் வந்து இந்த இடத்துல மக்களை இது பண்ணுறாங்க, இதை டிஜிட்டலைஸ் பண்ணி மக்களுக்கு வந்து அரிசி பருப்பு வரவிடாமல் பண்ணுறாங்க, ரேஷன் கடைகள்கிட்ட இந்த அதிகாரத்தை பறிக்கிறாங்கன்ட்டு பாலிடிக்ஸ் அப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்களுடைய கருத்து என்ற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.